வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா மொத்தமே ஒரு 3000 கிலோமீட்டர் ஓடுன யமகா ஃபெசினோ தான் பார்க்க போறோம். டாப் மாடல். இந்த வண்டி பாத்தீங்களா 2023 TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வாங்க வண்டியோட டீடைல்ஸை பார்ப்போம். சியான் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலரை. பாருங்க தெளிவா இருக்கு வண்டி. ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க ஒரு 90% மேலேயே இருக்கு. மர்க்காட்டில் பாருங்க ஒரு சின்ன ஸ்கிராட்ச் ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக தான் அது அழுக்கு மாதிரி தான் ஒட்டி இருக்கு. ஸ்கிராட்ச் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கு. TN60 AK 8521 வண்டி நம்பரு. லெக் சீல்டெல்லாம் பாருங்க எதுவும் சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லை. அருமையாக இருக்கு. LED லைட்டு எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. வைசர்லாம் பாருங்க, ஹெட்லைட் வைசர்லாம் பாருங்க, எங்கேயும் ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லை. நல்லா இருக்கு. ரைட் சைடு லெக் சீல்டுமே பாருங்க, அதுலேயுமே எங்கேயும் தேஞ்சோ உடஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. பாருங்க தெளிவாக இருக்கும். அதில் அழுக்கு பிடிச்சோமானைக்கு ஒரு மாதிரி இதான மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கம்பெனி அந்த டயரில் வந்து அந்த பார்கோடு ஸ்டிக்கர் கூட இன்னும் கிளியில் அப்படி அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காங்க. தெளிவாக இருக்கு வண்டி. ட்ரிம்லாம் பாருங்கள், ரைட் சைடு ட்ரிம்லாம் அதுவுமே எதுவும் ஸ்க்ராச்சஸ் ஆகலை, எதுவுமே ஆகலை. கம்பெனிலேருந்து வந்து மேட்டு இன்னும் அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே புதுசாக இருக்குது. இன்னும் எதுவுமே எதுவும் ஆகலை. சும்மா கால் வச்சு அந்த மண் விட்டுனது மட்டும் தான் இருக்குது. இன்னர் கவர் எல்லாமே பார்த்தீங்களாக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கிலோமீட்டர் பாருங்கள், டிஜிட்டல் மீட்டர் வண்டி. மொத்தமே 3032 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் வண்டி ஓடி இருக்கு. பக்கா தெளிவாக இருக்குது இந்த வண்டி. ஸ்மார்ட் ஹைப்ரிட் வண்டி. வண்டி தெளிவாக இருக்குது. லெஃப்ட் சைடு பேனல்லாம் பாருங்கள். அதாவது சின்ன பிள்ளைங்களை உட்கார வச்சு போனால் கூட காலில் கொலுசு தரம் பட்டால் கூட லைட்டாக சின்ன சின்ன கிராசஸ் இருக்கும். அந்த மாதிரி கூட எதுவும் இல்லை. சைலன்சர்லாம் பாருங்கள், எங்கேயும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. சைடில் ஏதாவது உரசனா வச்சோம் செஞ்சோம் அந்த மாதிரி அருமையாக இருக்குது. அந்த இன்ஜினில் அந்த பெட்டு போல்ட்டுலாம் பாருங்கள், அப்படியே பளீருன்னு இருக்குது. துரு பிடிச்ச மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், அதுவுமே பார்த்தீங்களா ஒரு 90% அந்த ரேஞ்சில் இருக்குது. ரேஞ்ச் லைட் அசம்பிளி, எக்ஸ்ட்ரா பம்பர் கிம்பர் எல்லாமே பார்த்தீங்களா கிரில் எல்லாம் போட்டு ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்குது வண்டி. நீங்களே பாருங்கள். புட்ரஸ்லாம் பாருங்கள், பெரும்பாலும் ரொம்ப ப்ரெஷராக சர்வீஸ் அடித்தாலே அது பூரா பிஞ்சு போகும், பக்கம் வந்துடும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, தெளிவாக இருக்குது. நீங்கள் என்ஜின் ரூம் பார்த்தாலே தெரியும் அந்த ஒரிஜினாலிட்டியாக அந்த கம்பெனி அந்த செக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா மடங்களை அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. இன்ஜினை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன தான் பாலிஷ் போட்டாலும் வச்சாலும் அந்த பிளாக் கலரில் வேணால் அந்த இதை எடுத்துடலாம். ஆனால் அந்த இன்ஜினில் இருக்கிறத அழுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒன்ஸு ரெண்டாவது நம்ம அதை எடுக்கிறது கஷ்டம். ஆனால் பார்த்தீங்களா தெளிவாக சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடு பேனலுமே பாருங்கள், எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. லெஃப்ட் சைடு ட்ரிம்மே பாருங்கள், நம்ம சைட் ஸ்டாண்ட் போடுறதுல கூட கால் ஸ்டெப்பில் வச்சு உரசோம்னா கூட அந்த இடத்துல பெயிண்ட் போயிடும். அந்த அளவுக்கு பக்காவாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. நீங்கள் பார்த்தாலே அதை உங்களுக்கு தெரியும். லெதரில் சீட் கவர் டபுள் ஸ்டிச்சிங் 12 ஸ்டிச்சிங்ஸ் போட்டு மேலே குஷன் வச்சு சூப்பராக சீட் கவர் போட்டிருக்காங்க. நல்ல தெளிவாக இருக்குது இந்த வண்டி. 2023 லாஸ்ட்டு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி இந்த அளவுக்கு சுத்தமாக வந்து நம்ம வண்டி கிடைக்கிறது ரேரான விஷயம். தெளிவான வண்டி. இப்போ நம்ம 2025 மாடல் வாங்கிடலாம், புது வண்டி வாங்கலாம். ஆனால் 2023 மாடலில் 2025 புது வண்டி மாதிரி வச்சிருக்கிறது வந்து பெரிய விஷயம். நிறையா பேர் வண்டியை பார்க்காம பாலிஷ் போட்டிருக்காங்க, கட்டிங் ஆயில் அடிச்சிருக்காங்க, அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த வண்டியை வந்து பாருங்கள். வண்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் போடுவீங்களோ எதுனாலும் சொல்லுவீங்களோ சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அந்தளவுக்கு இந்த வண்டி தெளிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க இந்த வண்டியை பாருங்கள். இந்த வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இந்த மொத்தம் 3000 கிலோமீட்டர் ஓடின இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 84,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணுமோ பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.